இன்டர்வியூக்கு போறேன், வேலைக்கு போறேன்னு ஒரு வேலைக்கு போறாரு, இன்டர்வியூக்கு போறாரு, சரியான வேலை அமைய மாட்டேங்குது, இன்டர்வியூல அவருக்கு நல்ல ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. போயிட்டு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, மீதியான நேரத்துல சர்ச்ல இருக்கக்கூடிய வேலைகள் பணிவிடைகள்லாம் செய்வாரு. சர்ச்ல அந்த பிரேயர் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். இப்ப அவங்க ஃபேமிலிக்கு அது தெரிஞ்சு போச்சு. அவங்க ஃபேமிலிக்கு, உங்க பையன் சர்ச்சுக்கு போறான்னு தெரியுமா, சர்ச்ல இருக்கான்னு தெரியுமா. குறிப்பிட்ட ஒரு சம்பவம் நடந்த நாள்ல இவர் என்ன பண்ணிருக்காரு, அதே மாதிரி வேலைக்காக போயிருக்கிற, வேலை கிடைக்கல, ஆபீஸ் போயிட்டு வேலை கிடைக்கல, சர்ச்சுக்கு வந்திருக்காரு. சர்ச்சுக்கு வந்தா அங்க அன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் ஏதோ சர்ச்சை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவரும் என்ன பண்றாரு, அந்த வாலிப தம்பி தொடப்பத்தை எடுத்து சர்ச்சை பெருக்கிறாரு. இத அவங்க ரிலேஷன் பார்த்துட்டு பக்கத்துல தான் கொஞ்சம் சர்ச்சில் கொஞ்சம் தூரம் தள்ளி வீடு போய் சொல்லியிருக்கிறாங்க, உங்க புள்ள போய் பாரு, படிச்சு பட்டதாரியாகி பெரிய பணக்காரன் ஆவானும் பார்த்தா தொடப்பக்கட்டை எடுத்து பெருக்கின்னு இருக்கிறான். அவன் புள்ளைய போய் பாரு, அவன் எப்படி இருக்கிறான்னு பெருக்கின்னு இருக்கிறான். அம்மாக்கு எப்படி இருக்கும், செம ஆத்திரம். வீட்டுல ஏதோ வேலை செஞ்சுட்டு தாங்க பாருங்க, அம்மா பயங்கர ஆத்திரம். ஒரு 2-3 ஸ்ட்ரீட் தான் பாருங்க, வீட்டுல இருந்து கோபா வேஷமா புடவை தூக்கி இடுப்புல சொருவினும் வேகமா வராங்க அம்மா சர்ச்சுக்கு. வந்தா கண்கொள்ளா காட்சி காண்கிறார்கள். தன்னுடைய படித்த பட்டதாரி மகன் நல்ல வேலை செஞ்சு கை நிறைய சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுப்பான், அவனுக்கு நல்ல வெல் செட்டில்டான லைஃப் கிடைக்கும் பார்த்தா தொடப்பக்கட்டை எடுத்து சர்ச்சில் பெருக்கின்னு இருக்கான். வந்துச்சாம் பாருங்க அந்த அம்மாக்கு ஆத்திரம். இன்னொரு பக்கத்துல ஒரு 2-3 தொடப்பம் இருந்துச்சாமா, அந்த தொடப்பக்கட்டை எடுத்து பையன் அடிச்சாங்க. நீ எல்லாம் விளங்காம போவட, நாசமா போவட, சபிச்சு திட்டி படித்து பட்டம் பெற்று பெரிய ஆளா வருவன் பார்த்தா தொடப்பக்கட்டை ஆலயத்துல பெருகின்னு இருக்கிற சர்ச்ல யார் அவன. கதை சொல்லல, உண்மை நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஆனால் அந்த அன்பு தம்பி, அருமை தம்பி கிறிஸ்டியன் ஃபெய்த்தை விடவே இல்லை. ஜீசஸ் மேல வச்சிருந்த, வேர்டு மேல வச்சிருந்த, வார்த்தை மேல வச்சிருந்த அந்த பிலீஃப விடவே இல்லை, ஸ்ட்ராங்கா பிடிச்சாரு. அவ்வளவு ஸ்ட்ராங் ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாரு பாருங்க. அவர் என் நண்பர் தான், அவரு இப்பவும் கான்டாக்ட்ல இருக்கிறாரு, பெங்களூர்ல. அவர் பேர் ரமேஷ். ஆச்சரியப்படுவீங்க நீங்க, எவ்வளவு பெரிய பணக்காரரா இருக்காரு தெரியுமா அவர் இன்னைக்கு பெங்களூர் பட்டணத்துல. அவருடைய சர்ச், அவருடைய வீடு டெடிகேஷனுக்கெல்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனா போக முடியாத ஒரு சூழ்நிலை, பெங்களூர்ல இருக்கிறாரு. எவ்வளவு வெல் செட்டில்ட் லைஃப். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு பலருக்கு வீடு கட்டி கொடுக்கிற நிலை, பல பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துல சேர்த்து அவங்கள படிக்க வைக்கிற நிலை. இன்னைக்கு அவங்க அப்பா அம்மா எல்லாம் ரட்சிக்கப்பட்டு அப்படியே பிரமிச்சு கடவுளை பாக்குற மாதிரி பிள்ளைய பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல அந்த தாயும் தகப்பனும் கிறிஸ்டியன் ஃபெய்த் அவருக்குள்ள இருக்கிறது என்று எண்ணி எதிர்த்தவர்கள், அடித்தவர்கள், துன்புறுத்தியவர்கள், துரத்தியவர்கள் இன்னைக்கு ஆண்டவர் பாதத்துல விழுந்துட்டாங்க. இப்ப நான் சொல்லட்டுமா, என்ன நிலையில வேணா இருங்க, ஸ்ட்ராங்கா கிறிஸ்டியன் ஃபெய்த்துக்குள்ள இருங்க. இவன் ஜெபாலய தலைவன், நிறைய பவர் இருக்கு. ஆனா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, என் பிள்ளை பிழைக்கணும், என் வாழ்க்கை பிழைக்கணும், என் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா ஜீசஸால தான் முடியும், ஆண்டவரால தான் முடியும், அவர் மேல வைக்கக்கூடிய பிலீஃபால தான் முடியும்னு சொல்லி நான் சொன்ன பாருங்க. ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஃபெய்த் இருந்ததோ, இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு உயரத்துக்கு அவர் வந்திருக்கிறாரோ அது மாதிரி இந்த மனுஷனுக்கு வந்துருச்சு. இப்ப அந்த உறுதியா ஸ்ட்ராங்கா அவரு, ஆண்டவரே நீர் வாரும், என் பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கு, என் குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு, என் மக பாதிக்கப்பட்டிருக்கிறா, முடியாத இயலாமையில இருக்கிறா, நீங்க வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்கு என் பிள்ளைய தொடுங்க, தொட்டு குணமாக்குங்கன்னு அவன் கேட்கிறான். படைச்ச தேவன் பிஸியான தேவன். நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், என்னால வர முடியாது உங்க வீட்டுக்கு. ஒண்ணுமே இல்ல பாருங்க, ஒரு சர்ச் வச்சிருக்கோம், ஒரு பாஸ்டரா இருக்கேன், அவ்வளவு பிஸிங்க, ஒவ்வொரு நாளும் டைம் இல்லைங்க. எனக்கே இப்படி பிஸியா இருந்தா இயேசு கிறிஸ்து எவ்வளவு பிஸியா இருந்திருப்பாரு யோசிங்களேன். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, அதெல்லாம் வர முடியாதுப்பா, ஆமா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோ, அடுத்த மாசம் தான் உனக்கு என்ன பண்ண முடியும், கால் ஷீட் கொடுக்க முடியும்னு சொல்லல. நீ கூப்பிடுறியா, தாழ்மையோடு கூப்பிடுறியா, பேரன்போடு கூப்பிடுறியா, நான் வரேன்னு அடுத்த நிமிஷமே வர. நான் சொல்லுகிறேன், இந்த மகத்தான தெய்வத்தை அழையுங்கள், உன் சிக்கலிலே வருவார்,
உன் நெருக்கத்தில் வருவார், உங்கள் இருட்டான சிச்சுவேஷனுக்குள்ள வருவார், பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வருவார், பழுதடைந்த உறவுகளுக்குள் வருவார், பாழான நிலைகளுக்குள் வருவார். இந்த படைத்த தேவனுடைய பாதத்தில் சரணாகதியாக்கி வாரும் ஆண்டவரே நீங்க அழைச்சு பாருங்க. என்ன மரண அவஸ்தையா இருந்தாலும், எந்த பாடு உபத்திரவமே ஆனாலும் சரி, அலட்சியப்படுத்தவே மாட்டார். நான் வரேன்னு சொல்வாரு. இப்படி ஒரு தேவன் உண்டா இவ்வுலகிலே? எத்தனை அற்புதமான ஆண்டவர் பாருங்க நமக்கு இருக்கிறாரு. வராரு, சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வராரு. வரும் பொழுது என்ன ஆனது? என் மக பிழைக்கணும்னு இயேசு கிறிஸ்துவ கூட்டுட்டு போறாரு. இடையில வந்து அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவங்க சம்பவம் எல்லாம் நடக்குது. கொஞ்சம் டிராபிக் ஜாம் ஆகுது. இப்போ எவரு வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. சில நேரத்துல பாருங்க, நம்ம சென்னை சிட்டில ரொம்ப டிராபிக் ஏரியா. பக்கத்துல ஒரு இடத்துக்கு சொன்ன டைமுக்கு போக முடியல, அவ்வளவு நெரிச்சலான ஒரு ஏரியா பாருங்க. அங்க அது மாதிரி ஒரு நெரிச்சல் டிராபிக் ஆகுது. ஏன்னா முன்னடப்போரும் பின்னடப்போரும் நெருக்கிட்டு இருக்காங்க. ஒரு டிராபிக்கான ஒரு சிச்சுவேஷன், டைம் ஆகுது. சில நேரங்கள்ல ஆண்டவருடைய பாதத்தில் நாம் விழுந்தாலும், ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாலும், விசுவாசிச்சாலும் உடனே சில விஷயம் நடக்கிறது இல்ல. டைம் ஆகுது, நேரம் ஆகுது. நேரம் ஏன் தெரியுமா ஆகுது? டைம் ஏன் தெரியுமா ஆகுது? நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபெய்த் டவுன் ஆகுதா, இல்ல அந்த ஃபெய்த் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுதா என்று பார்ப்பதற்காகத்தான். நேரமானாலும் கால தாமதங்கள் ஆனாலும் நான் பிழைக்கணும், என் பிள்ளை பிழைக்கணும், என் வாழ்க்கை பெட்டர் ஆகணும்னா ஆண்டவரால தான் முடியும்ன்ற அந்த நம்பிக்கையில ஸ்ட்ராங்கா இருங்க பிள்ளைகளே. லேட் ஆனாலும் பரவாயில்ல, தாமதமானாலும் பரவாயில்ல, முன் வச்ச கால பின்னுக்கு வைக்காதீங்க. ஆத்துமா ஈடேற ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுங்க. இப்போ வந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்குதா? மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனத்துல, அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே, ஒரு காரியம் பெட்டரா முடியணும்னு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களை சார்ந்தவர்கள் அது பெட்டரா முடிய வாய்ப்பு இல்லை என்று சொல்வார்கள். சமூக வலைதளம் சொல்லும், நீ பண்ற பிசினஸ் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல இழுத்து மூடிடுவாங்க, உன் படிப்பெல்லாம் ஃபியூச்சர்ல உனக்கு பெஸ்டான ஒரு நல்ல நிலையை கொடுக்க முடியாது, எல்லாம் சரிப்பட்டு வராது. உங்களை சுற்றி 1000 பேர் சொல்லலாம். நான் சொல்லட்டுமா? அதை இயேசு கிறிஸ்து கேட்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, 36ஆம் வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி, ஒன்லி பிலீவ். இத ஒன்னதான் ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறார். ஒன்லி பிலீவ். விசுவாசி போதும். பெரியப்பா சொல்லிட்டாரு முடியாதுன்னு, சித்தப்பா சொல்லிட்டாரு நடக்காதுன்னு, பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆனா படைத்த ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, விசுவாசி. நடக்கும்னு சொன்னல, வெற்றி பெறுவன் சொன்னல, பெட்ராவன் சொன்னல, நான் வந்தா உன் பிள்ளைய தொட்டா நல்லாயிடுவான்னு நீ சொன்னல, அந்த விசுவாசத்திலே இரு. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நம்மை படைத்த தேவன் நம் இடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம், ஒன்லி பிலீவ். விசுவாசி, அவ்வளவுதான். கண்மூடித்தனமா நம்பு, என் பிள்ளைகளுக்கு நல்ல பிரைட் ஃபியூச்சர் உண்டு. மருத்துவ அறிக்கைகளை தேவன் மாற பண்ணுவார், மனிதர்களுடைய அறிக்கைகளை தேவன் மாற பண்ணுவார், சமுதாய அறிக்கைகளை தேவன் மாற பண்ணுவார், சமூக அறிக்கைகளை தேவன் மாற பண்ணுவார். ஒன்லி பிலீவ். ஸ்ட்ராங்கா நான் பிலீவ் பண்றேன். விசுவாசத்தினால என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, விசுவாசத்தினால என் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, விசுவாசத்தினால என் ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும், விசுவாசத்தினால என் எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும், விசுவாசத்தினால என் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், எங்கள் பொருளாதாரம் நல்லா இருக்கும். ஆண்டவர் சொல்ற அதையே பிலீவ் பண்ணு, அதையே நம்பு, அதிலேயே உறுதியாயிரு, சஸ்டைன் பண்ணு, அதையே தொடர்ந்து அதை அப்படிப்பட்ட விஷயத்திலேயே நீ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணு. என்ன நடக்கிறது? 37ஆம் வசனத்துல, பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர
வேறொருவரும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாய் என்றார். இந்த ஏரியா தான் நம்ம கவனிக்கணும். விசுவாசிக்கிறவங்க பேசுற பேச்சுக்கும் விசுவாசிக்காதவங்க பேசுற பேச்சுக்கும் உள்ள வித்தியாசம். விசுவாசிக்காதவர்கள் சொல்றாங்க பிள்ளை மரித்தது. இயேசு சொல்லுகிறாள் மரிக்கல, தூங்கி நிற்குது. சொல்வாங்க இனி அது உனக்கு கிடைக்காது. நீங்க சொல்லணும் அது வந்து கொண்டிருக்கிறது, அது நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல, நடப்பதற்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. இனி சுகவாழ்வு துளிர்க்காது. விசுவாசிக்காதவங்க சொல்வாங்க. விசுவாசிக்கிற நீங்க சொல்வீங்க பழுதடைந்து பாழாய் போனாலும் பாழான நிலங்களை பயிர் நிலமாக்கக்கூடிய படைத்த தேவன் இருக்கிறதுனால பாழானதை தேவன் பயிர் நிலமாய் மாற பண்ணுவார். இப்படி பேச பழகணும் பாருங்க. நீங்க இப்படி பேச நீங்க பழக பழக ஃபெய்த்தை மோட்டிவேட் பண்ண வாயில நீங்க ஃபெய்த்தை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண கன்ஃபஸ் பண்ண உங்க ஒவ்வொரு செல்களுக்குள்ள, ஒவ்வொரு டிஎன்ஏக்குள்ள, ஒவ்வொரு ஜீனுக்குள்ள, ஒவ்வொரு ரத்த குழாய்களுக்குள்ள, உங்க தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடி சிஸ்டம்குள்ள ஃபெய்த்தினுடைய தெய்வீக வல்லமை ஊடுருவி பாய ஆரம்பிச்சிடும். அப்படியே உங்களுடைய ஆழ் தத்துவத்தை அது மாற்ற ஆரம்பிச்சிடும். உங்க ஆழ் தத்துவத்துக்குள்ள ஒரு அழகான ஒரு மறுரூபத்தை அது ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். அப்படி ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா நான் சொல்றேன், நீங்க பயப்படவே மாட்டீங்க. எந்த சவால்களை பார்த்து நீங்க கரைஞ்சே போக மாட்டீங்க. எந்த நெருக்கடிகளை பார்த்து நீங்கள் வியாகுலப்படவே மாட்டீங்க. எத்தனையோ சிங்கங்களை பார்த்துட்டோம், எத்தனையோ கரடிகளை பார்த்துட்டோம். இந்த கோலியாத்தை பார்த்து நாங்கள் ஒரு நாளும் பயப்பட போவதே கிடையாது. ஏனென்றால் நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர் எங்களுக்காக முன் குறித்திருக்கிற எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு வாயை திறந்து ஃபெய்த்தை பேசணும். முடிஞ்சு போச்சு, இல்ல முடியல, இனிமேல் தான் ஆரம்பிக்கவே போகுது. இனி நடக்க வாய்ப்பே இல்லை சொல்லலாம். சுற்றி இருக்கிறவங்க சொல்லலாம், ஏன் உங்க சொந்த மனசு கூட சொல்லலாம், உங்க சொந்த எண்ணங்கள் கூட சொல்லலாம். நீங்க ஒரு நாள் அப்படி சொல்லாதீங்க, இல்ல முடியல. தேவன் இனிமேலும் என் லைஃப்ல பெரிய காரியம் செய்ய வல்லவரா இருக்கிறார். சந்தோஷத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள், விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அது தானாய் வளராது. அதற்கான சில வேலைகளை நீங்க பார்க்கணும். தானா வளராது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது விசுவாசத்தை நீங்கள் உங்கள் வாழ்வில் அபியாசப்படுத்தினீர்கள். எப்படி அபியாசப்படுத்தினீர்கள்? எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? ஃபெய்த். ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? விசுவாசத்தினால. என்ன பண்ணோம்? ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம். அந்த ரட்சிக்கப்படும் பொழுது விசுவாசத்தை என்ன பண்ணோம்? ஆபரேட் பண்ணோம். ஆபரேட் பண்ணிட்டு மூட்டை கட்டி ஓரமா வச்சிட்டோம். இந்த மேரேஜ்ல நீங்க பாத்திருக்கீங்களா? மேரேஜ்ல அந்த கல்யாண மாப்பிள்ளைக்குன்னு புது ஷூட் எடுப்பாங்க, புது ஷூஸ் எடுப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு புது சாரி, கல்யாண புடவை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, கல்யாண பட்டு புடவை, கல்யாண ட்ரெஸ் அந்த ரிசப்ஷன்ல உடுத்துவாங்க பாருங்க. எவ்வளவு காஸ்ட்லியா உடுத்துவாங்க தெரியுமா? எவ்வளவு பணம் செலவு பண்ணுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அதுக்கு வேலை, கல்யாண புடவை. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அந்த ஷூட்டுக்கு, அந்த கோட்டுக்கு, அந்த பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை என்ன யூஸ் பண்றாங்க, அந்த ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு பேக் பண்ணி வச்சிருவாங்க பாருங்க. பல வருஷமா அது தூங்கிக்கிட்டு இருக்கும். ஆமா, ஷூ தூங்கிக்கிட்டு இருக்கும். அன்னைக்கு என்னெல்லாம் காஸ்ட்லியா வாங்கினாங்களோ அந்த புடவை தூங்கிக்கிட்டு இருக்கும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அதை அவங்க கட்டவும் முடியாது, கட்டவும் மாட்டாங்க, யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க.
அது அப்படியே பீரோக்குள்ள வச்சு மக்கி அது ஒரு மாதிரி ஆகி ஒரு ஸ்மெல் வந்து எதற்குமே பயன்படாது. கல்யாணமாயி 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் எல்லாம் சில பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? அன்னைக்கு ஒரு நாள் கூத்துக்கு மீசைய வச்சான். அந்த ஒரு நாள் கூத்துக்கு அதை உபயோகப்படுத்தி மத்த எல்லா வருஷமும் அது தூங்கிக்கிட்டு இருக்கும் பாருங்க. அது மாதிரிதான் இன்னைக்கு ஃபெய்த் ஆயிருச்சு. ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு ஃபெய்த். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது போதகர்கள் அறிக்கைகளை கேட்பார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா? இருதயத்தில் சந்தேகப்படாமல் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா? ஆமா தலையாட்டுவோம். ஆமா விசுவாசிக்கிறேன். இயேசு தேவனுடைய குமாரன் என்று சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசிக்கிறீர்களா? நாவை திறந்து வாயினால் அறிக்கை செய்கிறீர்களா? ஆமா. அன்னையோடு முடிஞ்சு போச்சு. அந்த ஃபெய்த் அப்படியே பாக்ஸ்ல வச்சு அது தூங்கிக்கிட்டு இருக்கு. தட்டி தூசு தட்டி எழுப்புங்க. அந்த விசுவாசம் உங்களுக்குள் தான் இருக்கிறது. உங்களுக்குள் இருக்கக்கூடிய விசுவாசம் மலைகளை நொறுக்கக்கூடிய விசுவாசம். உங்களுக்குள் இருக்கக்கூடிய விசுவாசம் விலையேற பெற்ற விசுவாசம். உங்களுக்குள் இருக்கக்கூடிய விசுவாசம் நெருக்கடிகளை மாற பண்ணுகிற விசுவாசம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சாகல, அது இலைப்பாரி கொண்டிருக்கிறது. நான் இன்றைக்கு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்கள் உடல் உறுப்புகள் சாகல, உங்க பொருளாதாரம் சாகல, உங்கள் இளமை சாகல, உங்க நல்வாழ்வு சாகல, உங்க தொழில் வாழ்க்கை அது சாகல, உங்கள் ஆசீர்வாதமாய் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நன்மைகள் அது மறைத்து போகல, அது தூங்கின்னு இருக்கு. அது நித்திரையா இருக்கு. நிச்சயமாய் அது எழும்பும். நிச்சயமாய் உங்கள் வசம் அது வரும். நிச்சயமாய் நீங்கள் அதை எடுப்பீர்கள். நிச்சயமாய் அது உங்கள் வசமாகும். விசுவாசிக்கிறோம் யா, ஸ்ட்ராங்கா விசுவாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்தது. சாராள் கர்ப்பம் செத்து போச்சு. கெட்டு போச்சுன்னு சொல்லல, செத்து போச்சு. கெட்டு போச்சுன்னா கூட மறுபடியும் அதை ரெடி பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருக்கு, சந்தர்ப்பம் இருக்கு. இப்ப சொல்றாங்கல்ல, மோரு அது அந்த பால் அந்த மோரு திரிந்தால் தயிரா மாறுது இல்ல, அது வேற பதத்துக்கு கெட்ட ஒரு நிலைக்கு அப்படி புளிச்ச நிலைக்கு போய் தயிரா மாறுது அப்படின்றாங்க பாருங்க. அது மாதிரி கெட்ட சில விஷயங்கள் கூட பெட்டர் ஆகிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்கு. செத்த விஷயம் பெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா நான் சொல்லட்டுமா, உங்க விசுவாசம் செத்து போனது கூட உசுரோட எழுப்பி கொண்டு வந்து கொடுக்கும். ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. ஆனா இந்த சாராள் என்ன தெரியுமா பண்ணாங்களா? எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, விசுவாசத்தினாலே சாராள், இப்ப என்னாச்சு? கர்ப்பம் செத்து போச்சு. ஆனா சாராளுடைய விசுவாசம் செத்து போல. பொருளாதாரம் செத்து போச்சா? ஆரோக்கியம் செத்து போச்சா? உறுப்புகள் செத்து போச்சா? வருமானம் செத்து போச்சா? ஒன்னும் அதெல்லாம் போட்டு நோண்டி நுங்களை எடுக்காதீங்க. உங்கள் விசுவாசத்தை சாவதற்கு மரிப்பதற்கு இடம் கொடுக்காமல் அதை உயிர்த்தெழ செய்யுங்கள். அதை உயிர்த்தெழ செய்தால் விசுவாசத்தினாலே சாராள். இப்போ கர்ப்பப்பைக்கு எது உயிரை கொடுத்துச்சுன்னா சாராளுடைய விசுவாசம். நான் சொல்றேன், உங்க உடல் உறுப்புகளுக்கு எது பலத்தை கொடுக்க போகிறது? உங்களுடைய விசுவாசம். ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுங்க. கர்த்தர் மீண்டும் கட்டுவார், தேவையை சந்திப்பார், வாழ்க்கையை மறுசீரமைப்பார், அற்புதங்கள் காண செய்வார், தடைகளை நீக்கி போடுவார். விசுவாசத்தினாலே சாராள் கர்ப்பம் தரிக்க பலன் கொண்டு, அப்ப அந்த கர்ப்பம், அந்த கர்ப்பப்பை, அந்த கருவுக்கு ஒரு உயிர் வருகிறது, ஒரு உயிர் வர ஆரம்பிக்கிறது. அப்ப நீங்க எந்த அளவுக்கு அது பெட்டராகும், நல்லாகும், சிறப்பாகும் சொல்றீங்களோ, ஒரு மரத்திற்கு நீங்கள் தண்ணீர் பாய்ச்சுகிறீர்கள்.
என்னைக்கு அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னீங்கன்னா வேருக்கு வெந்நீர் ஊற்றுகிறீர்கள். எழுதி கொள்ளுங்கள், வேருக்கு வெந்நீர் ஊற்றாதீர்கள். சாந்தினிமா எழுதிட்டியாமா? எழுதிக்குங்க. வேருக்கு வெந்நீர் ஊற்றாதீர்கள். 4 பேர் சாணியை கரைச்சி ஊத்துறாங்கயா, ஊத்தட்டும், நீங்கள் ஊற்றாதீர்கள். வேருக்கு வெந்நீர் ஊற்றாதீர்கள். என்ன ஊத்தணும்? வேருக்கு உரமிடுங்கள். அதுதான் விசுவாசம். முடியாது, ஆகாது, நடக்காது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுங்கன்னா வெந்நீர் ஊத்துறீங்க, பட்டு போகிறது. நல்லா இருக்கிறது மோசமா போகுது, பாதிப்படைகிறது. 90 வயது உள்ள சாராள், யாராச்சும் 90 வயசுல இருக்கீங்களா? எல்லாம் சின்ன வயசு, எல்லாம் சின்ன சின்ன வயசு, சின்ன சிறுசுங்களா இருக்கீங்க. 90 வயசு பாட்டிக்கு வந்தது பாருங்க விசுவாசம். பிள்ளைய பெற்றுருவோம்ல, நீங்க சொல்லுங்க, வீட்டை கட்டிருவோம்ல, கடனை அடைச்சிருவோம்ல, எங்க பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவோம்ல, குழந்தை பெறாதவர்களுக்கு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பலன் வந்துரும்ல. அப்படி பேசணும் பாருங்க, அப்படி வாயை திறந்து சொல்லணும் பாருங்க. அப்படி சொல்ல சொல்ல எப்படி விசுவாசத்தினாலே சாரல் அப்படி சொல்லிதான் அந்த விசுவாசத்துல டெவலப் பண்ணி கெட்டு போன, செத்து போன கர்ப்பப்பைக்கு ஒரு உயிரை கொடுக்க ஆரம்பித்தார். நான் சொல்றேன், என்ன கெட்டு போயிருக்கு? நீங்க ஸ்பெஷல்ங்க, நீங்க விசேஷங்க. உங்க பக்கத்துல தொழில் பண்றவங்க இருக்கலாம், உங்க கூட படிக்கிறவங்க இருக்கலாம், உங்களை சுற்றி 1000 உறவர்கள், அவர்கள் வேறு, நீங்கள் வேறு. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். உங்க மேல பரிசுத்தாவினுடைய மகிமை உங்க மேல இருக்கு. அவர்கள் வாழ்க்கையோடு உங்கள் வாழ்க்கையை ஒப்பிடாதீர்கள். நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபாரமான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவர்கள். இப்ப இயேசு சொல்றாரு, சாகல. எழுதி வச்சுக்கோங்க, என் பொருளாதாரம் சாகல, என் சந்தோஷம் சாகல, என் நிம்மதி சாகல, நல்வாழ்வு சாகல, மரிப்பதில்லை. இயேசு கிறிஸ்து போன இடம்லாம் பாருங்க, மரண வீட்டுக்கு போற மாதிரி இருந்துச்சு. ஆனா போய் அழுது, சில லாசருக்கு கூட அழுத மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனா முடிவு உயிர் தழ வச்சிட்டாரு. விசுவாசம் என்னும் கிறிஸ்துவின் வல்லமை வந்தால் முடிந்ததும் மரித்ததும் உயிரோடு எழும்பும். மருத்துவர்கள் அப்படி சொல்றாங்களா? சொல்லட்டும். கொஞ்சம் விழிப்புணர்வா இருங்க, தப்பு கிடையாது. ஆனா பயத்தோடு இருக்காதீங்க, கொஞ்சம் கான்சியஸா இருங்க. சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுங்க, தப்பு கிடையாது, நல்ல விஷயம். ஆனா கவலையில, அவிசுவாசத்துல, நம்பிக்கை இழந்து அனுதாபத்துக்குள்ள, பரிதாபத்துக்குள்ள போகாதீங்க. ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுங்க. கர்த்தர் மீண்டும் தருவார், மீட்டு தருவார். மீண்டும் நீங்கள் கண்கள் நன்மையை பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். இப்படிலாம் நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டவருக்கு ரொம்ப செல்ல பிள்ளைங்களா, பிரியமான பிள்ளைங்களா ஆயிருவீங்க. உங்கள் ஆத்துமா ஈடேறும். பல தரமான வெற்றிகள் நீங்கள் உங்கள் வாழ்வில் காண ஆரம்பிப்பீர்கள். முடிவு என்ன ஆனது? மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எதற்காக அவரை பார்த்து இயேசுவையே கேலி பண்ணாங்களாம். யார? இயேசுவையே கிண்டல் பண்ணாங்களாம். எழுதி வச்சுக்கோங்க, இயேசுவையே கிண்டல் பண்ணா, நம்மளை கிண்டல் பண்ணா அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. என்ன ராஜாயா? இயேசுவையே கிண்டல் பண்ணிருக்கிறாங்க. எதுக்கு கிண்டல் பண்ணாங்க? அதுதான் முக்கியம். அவர் விசுவாசத்தை பேசுறாரு, ஆனா அவங்க விசுவாசத்தை பேசல. விசுவாசத்தை பேசாததுனால அவங்க என்ன பண்றாங்க? கிண்டல் பண்றாங்களா? நீங்க ஸ்ட்ராங்கா ஃபெய்த் பேசும் பொழுது உங்களை சார்ந்தவர்கள், ஏன் உங்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் கூட பரிகசிக்கலாம் உங்களை. அசந்திராதீங்க. நான் இப்படிதான் ஸ்ட்ராங்கா நம்புவேன். கர்த்தர் மீண்டும் தருவார், மீட்டு தருவார், அற்புதங்கள் காண செய்வார். இனிமேல் வராது, வாய்ப்பு இல்ல. கிண்டல் பண்ணலாம், பரிகசிக்கலாம். நான் சொன்னேன்ல, அந்த அம்மா தொடப்பு கட்டை எடுத்து அடிச்சாங்களாம் அவரை. நீலாம் நல்லா வருவியா? வரமாட்ட. திட்டினார்கள், ஏசினார்கள், பரிகாசம் பண்ணினார்கள். ஆனா அந்த தம்பி, ரமேஷ் என்ற தம்பி ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணா. ஆண்டவரே, கர்த்தரை ஸ்ட்ராங்கா உறுதியா நம்பினா.
இயேசு கிறிஸ்து நகைத்தார்கள் என்றபடியினால அவர் கலங்கிடல. நீங்க ஸ்ட்ராங்கான பிலீஃப்ல இருக்கும் பொழுது மற்றவங்க கேலி பண்ணாங்கன்னா, கிண்டல் பண்ணாங்கன்னா, நீங்கள் பயந்து முன்வைத்த காலை பின்னுக்கு வைக்காதீர்கள். இன்னும் வலிமையான விசுவாசத்தோடு அடுத்த அவதாரம் இடுங்கள். என்ன நடந்துச்சா பாருங்க. 41, பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தம். நீங்க எப்படி பேசணும்? எழுந்திரு, பெட்டராயிரு, நல்லாயிரு. திடீர்னு காலையில எழும்புவீங்க, காலு வேலை வேலைன்னா வலிக்க ஆரம்பிச்சிடும். காலை பார்த்து நீங்க பேசணும். முட்டியே எழும்பு இயேசுவின் நாமத்தினால. ஒருத்தவங்க என்கிட்ட ஜெபம் பண்ண வந்தாங்க பாருங்க. பாஸ்டர் என் கையை பாருங்க. நாங்க என்னம்மா கை இப்படிதான் காட்டினாங்க. கையை பாருங்க. அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்படியே ஆடுது, ஆடுது, இப்படியே ஆடுது. கட்டுப்படுத்தவே முடியல. நான் அவங்களுக்கு தான் ஜெபம் பண்ணேன். கையை பார்த்து பேசுங்கள், மலையை பார்த்து பேசுங்கள், இயற்கையை பார்த்து பேசுங்கள். இறையாதே, நடுங்காதே, அமைதலாயிரு. இப்ப நான் அவங்கள பாக்குறேன் பாருங்க. எப்படிங்க இருக்கு நடுக்கம்? நல்லா ஆயிடுச்சு பாஸ்டர். இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு வராங்க அவங்க. நம்ம சர்ச் பிலீவர், அவங்க விசுவாசி. கை எப்படிமா இருக்கு? இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்லை பாஸ்டர், நரம்பு பிரச்சனை எல்லாம் மாறிடுச்சு, நல்லா ஆயிட்டேன். நடுங்காதே, அமைதலாயிரு. இறையாதே, அமைதலாயிரு. சொல்லுங்க. சிறு பெண்ணை எழுந்திரு. சமாதானமே பெருகு, சந்தோஷமே பெருகு, நிம்மதியே பெருகு, வெற்றியே பெருகு, வாழ்வே பெருகு. பேசுங்க. ஃபெய்த் டெவலப் ஆகும். கிறிஸ்து இயேசு பேசுகிறார், விசுவாசத்தை பேசுகிறார், வெற்றியை பேசுகிறார், வாழ்வை பேசுகிறார், ஜெயம் உண்டாகிறது. அப்ப நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். எப்படி ரட்சிக்கப்படும் பொழுது விசுவாசத்தை பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுமோ அதை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. கல்யாண பட்டு புடவை மாதிரி அன்னைக்கு மட்டும் கட்டிட்டு பாக்ஸ்ல போட்டு அப்படி ஓரமா வச்சிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஃபெய்த் எடுக்கணும். எப்படி அது அதிகரிக்கப்படும்? பேசணும், ஃபெய்த்தா பேசணும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் ஃபெய்த்தா பேசுவாங்க, எல்லார்கிட்டயும் ஸ்ட்ராங்கா பேசுவாங்க. ஆனா தனி அறையில போயிட்டு எனக்கு ஏதா இப்படி நடக்குதோ, ஏதா நடக்குதோ, ஐயோ அப்படின்னு தங்களையே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இல்ல ரியலா இருக்கிறது. ஃபெய்த்னா நடிக்கிறது இல்ல, ரியலா இருக்கிறது. பர்சனல் லைஃப்லயும் ஃபெய்த்தா பேசுறது, எல்லார்கிட்டயும் ஃபெய்த்தா பேசுறது. நமக்கு நாமே விசுவாசத்தை துண்டிக் கொள்வது, நம்மை சார்ந்தவர்களுக்கும் விசுவாசத்தை சொல்லிக் கொள்வது. டெவலப் ஆகும், வளருவீங்க. முடிவில் என்ன ஆகும்? ரிசல்ட் என்ன? எதெல்லாம் மரித்ததோ அதெல்லாம் மீண்டும் உயிரோடு எழுப்பப்படும். இதெல்லாம் முடிந்ததோ மீண்டும் தேவன் மறுசீரமைப்பார். ஆகவே என் அன்பு பிள்ளைகளே, விசுவாசம் தான் நம்ம பிழைக்கிறதுக்கு. அது ஒன்றும் பெரிய மலைய சுமக்கிற மேட்டர் இல்ல, ஈஸியான மேட்டர், சிம்பிளான மேட்டர். ஒரே வேர்டுல முடிஞ்சிச்சு. ஒன்லி பிலீவ். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினாலே சைமன் பிழைப்பான், விசுவாசத்தினாலே சைமன் ஆசீர்வாதமா இருப்பான். சைமன்னா உங்க பேரை போட்டுக்கோங்க. விசுவாசத்தினாலே நான் பலனா இருப்பேன், விசுவாசத்தினாலே நான் உயருவேன், விசுவாசத்தினாலே நான் வாழ்ந்திருப்பேன். அப்பாவின் பாதத்துல சரண்டர் ஆயிடுங்க. வாக்குகளை பேசுங்க, வசனத்தங்களை பேசுங்க. மீண்டும் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும், உயிர்த்தெழப்படும். தேவனுடைய வல்லமையுள்ள நாமத்தின்படி கர்த்தர் உயிர்ப்பிக்க செய்வார். இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். உங்க வாழ்க்கை சுபிட்சமா மாறும், பெட்டரா மாறும். நீங்க இருக்கிறத விட ஆச்சரியமான உயரங்களுக்கெல்லாம் நீங்க வருவீங்க. அற்புதமான இடத்துக்கு நீங்க வருவீங்க. தாமதங்களை எண்ணி வருத்தப்படாதீர்கள். ஸ்ட்ராங்கான ஃபெய்த்லயே நில்லுங்க, உறுதியா நில்லுங்க. பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடின. நிறைய ஃபைட் வந்துச்சு, நிறைய போராட்டம் வந்துச்சு, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு. ஆனா நான் விசுவாசத்தை விடவே இல்லை. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நீங்க எதை காத்துக்கொள்ள போறீங்க? நிறைய பேர் நான் பாக்குறேன், பட்டத்தை காத்துக்கிறாங்க, பதவியை காத்துக்கிறாங்க, பணத்தை காத்துக்கிறாங்க, சொத்தை காத்துக்கிறாங்க. நான் சொல்லட்டுமா, இது கூட சில நேரத்துல ஆப்சென்ட் ஆகும், கையை விட்டு போயிரும், இல்லைன்னா கையை விட்டு பறிச்சிருவாங்க. நான் சொல்லட்டுமா, உங்க ஃபெய்த்தை யாராலும் பறிக்கவே முடியாது. இதை புடிச்சுக்கோங்க, ஃபெய்த்தை காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இதை காத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எதை இழந்தாலும் மீண்டும் அதை எழுப்பி விடலாம் என்று நான் சொல்லுகிறேன். சொத்தை இழந்துட்டீங்களா, பணத்தை இழந்துட்டீங்களா, நிம்மதி இழந்துட்டீங்களா,
வசதிகளை இழந்துட்டீங்களா, வாய்ப்புகளை இழந்துட்டீங்களா, தருணத்தை இழந்துட்டீங்களா? இந்த ஃபெய்த்தை மட்டும் புடிங்க, இழந்த ஒவ்வொன்னையும் மீண்டும் மீட்டெடுப்பீர்கள். பவுல் சொல்றாரு, விசுவாசத்தை காத்துக்கிட்டேன், விசுவாசத்தை காத்துக்கோங்க, மீண்டும் எல்லாவற்றையும் மீட்டெடுப்பீர்கள். ஜெபம் பண்ணலாமா?